கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 16வது சூரா சூரத்து நஹல் மீதி இருந்த பாகத்தை ஓதி முடித்து 17வது சூரா, அந்த சூராக்கு பனி இஸ்ராயில் கூட சொல்லுவாங்க, சூர இஸ்ரா என்றும் சொல்லுவாங்க. அந்த சூரா முழுமையாக ஓதி முடித்தோம். அதற்கு பிறகு 18வது சூரா சூர கஹஃப் ஆரம்பித்துள்ளோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அது முடிப்போம். மேலும் 15 ஜுஸுகள் முடிந்து விட்டன. அல்ஹம்துலில்லாஹ். இப்போதான் ரமதான் ஆரம்பம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சிச்சு. 15 ஜுஸ் அல்லாஹ்வுடைய கிருபையினால முடிந்தன. பல விஷயங்கள் இருக்கு, எது பேசணும் எது விடணும்னு சொல்லி. நான் காலையிலிருந்து ஆரம்பத்துல ஒரு வசனம் ஓதுனோம் பாருங்க, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அதை பத்தி பேசலாம்னு சொல்லி பார்த்தேன். ஆனா நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தை கவனித்து அதுக்கு தோதுவாக ஒரு வசனம் வருது. அல்லாஹு தாலா கூறுகின்றான், மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டதற்கு பிறகு எவன் நிராகரிக்கின்றானோ, இல்லா மன் உக்ரிஹா வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், அந்த நேரத்தில் கவனிக்கப்படும் அவன் நிர்பந்தத்தினால் நிராகரித்துள்ளான், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஈமானை கொண்டு திருப்தி இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. ஈமான் மோமினா இருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லி ஒரு நிம்மதி இருக்கு. ஆனா யாராவது நிர்பந்தத்தினால் காஃபிர் ஆகு, அது சொல்லு இது சொல்லு என்று சொல்லி அவனுக்கு குஃபருடைய வார்த்தைகள், நிராகரிக்கின்ற வார்த்தைகள் சொல்ல வைத்தால் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. வலாக்கின் மன் ஷரஹா பில் குஃப்ரி சத்ரன், யாருடைய உள்ளத்தில குஃபர் செய்யற நேரத்தில், அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கின்ற நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் குஃபர் நிறைந்து இருக்கிறதோ, அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. வலஹும் அதாபுன் அவீம், அவங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கு. சுருக்கமாக சொன்ன பண்ணால், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உயிர் வாங்கிடுவேன், கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுனா, அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றுவதற்காக உள்ளத்துல ஈமான் இருக்கு, ஈமானை கொண்டு நிம்மதி இருக்கு. ஆனா வெறும் நாவால் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசினா எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று இந்த வசனத்தில செய்தி வருது. யாருடைய விஷயத்துல இந்த வசனம் இறங்குனது? நீங்க சொல்லாத. யாருடைய விஷயத்துல இந்த வசனம் இறங்குனது? 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. கரெக்ட். யாரோ சொன்னாங்க, அம்மார் பின் யாசிர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஒரு கோல்டு மெடல் நாளைக்கு தரேன் நான். அம்மார் பின் யாசிர். நான் ஏன் இந்த மாதிரி பண்றேன்னா, இது டிராமா இல்லை, இப்படி பண்ணாதான் அந்த பேர் ஞாபகம் இருக்கும். அம்மார் பின் யாசிர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. 6 நபர்களை நாம எல்லாம் சொர்க்கத்துக்கு போமான்னு சொல்லி நாம காத்துக்கிட்டு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய 6 சஹாபாக்கள் எப்படி இருக்காங்கன்னா, சொர்க்கம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. அந்த 6 நபர்களில் ஒருவர் அம்மார் பின் யாசிர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்கு, எப்போ அம்மார் வருவார் சொல்லி. அவருடைய விஷயத்துல இந்த வசனம் இறங்கிச்சு. அம்மார் பின் யாசிர் ஏழை சஹாபி, ஆரம்பத்தில் முஸ்லிம் ஆனவர். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய தந்தை யாசிர் அடிமையாக இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய எஜமான் அவருக்கு உரிமை விட்டாரு. அவருடைய தாய் பேர் சொல்லுங்க, இன்னொரு சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அடிமையா இருந்தாங்க. அதுக்கு பிறகு விடுதலை, உரிமை விடப்பட்டாங்க. அபூ ஜஹலோடைய வீட்டுல வேலை செய்யறவங்க. அபூ ஜஹலோடைய உபகாரங்கள் அவங்க மேல இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆரம்பத்தில் மெல்லமாக மக்கள் முஸ்லிம் ஆகுறதுக்கு ஆரம்பித்தார்கள். இப்போ பார்லிமெண்ட் உட்காருது. எத்தனையோ பெரிய பார்லிமெண்ட் அந்த நேரத்துல இருந்துச்சு. அந்த பார்லிமெண்ட் உட்கார்ந்து இது எப்படி நிப்பாட்டணும். சில பேர் சொன்னாங்க, நாம போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் போர் செய்வோம், அவருக்கு நம்ம கொலை பண்ணிடுவோம். அப்போ அந்த நேரத்துல முஸ்லிம் ஆவாமல் இருந்தவர்
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாரு, நாம நம்முடைய குடும்பத்துல யாரெல்லாம் முஸ்லிம் ஆறாங்களோ அவங்களுக்கு நாம பிடிச்சி தண்டனை கொடுப்போம், அவங்க திருந்துருவாங்க. அந்த தண்டனை பார்த்து யார் நம்முடைய ஏழைங்க இருக்காங்களோ, உமர் ரலியல்லாஹு தஆலா இல்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. யாரு ஏழையா இருக்காங்களோ, எந்த ஒரு பவர் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம தண்டனை கொடுப்போம். அந்த தண்டனை பார்த்ததுக்கு பிறகு யாரெல்லாம் வசதி உள்ளவங்க இருக்கிறாங்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்கெல்லாம் அந்த தண்டனை பார்த்து பயந்து இவங்களும் இஸ்லாத்தை விட்டுட்டு வந்துருவாங்க. இப்போ மட்டும் நடக்கலைங்க. அது வீட்டுல அடிக்கிறது, பிடிச்சி அடிக்கிறது இப்ப புதுசா இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கூட அந்த அபூ ஜஹல் இருந்தான். இப்ப அந்த டொனால்ட் ட்ரம்ப் ஷைத்தான் இருக்கான்ல, அவனுடைய தாத்தா அபூ ஜஹல் அந்த காலத்துல கூட இருந்தான். நெத்தன்யாஹு இப்போ ஷைத்தான் இருக்கிறான்ல, எதுவுமே வெற்றி இல்லை. உன்னுடைய தாத்தா என்ன பண்ணா நமக்கு தெரியும்டா. ஆனா இப்போ என்ன தேவை நான் சொல்றேன். ஏழைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் வெயில் காலத்தில் பாலைவனம், டெசர்ட், எந்த ஒரு மரமும் இல்லை, எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் மரங்கள்ல கட்டி அடிக்கிறாங்க. இவங்க ஏழைங்க. யாசிர் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய தாய் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 3 நபர்களுக்கும் ஒரே குடும்பத்தினர்களுக்கு தண்டனை கொடுக்கறாங்க, அடிக்கிறாங்க. அடிச்சுட்டே இருக்காங்க. அம்மார் ரலியல்லாஹு தஆலா பல நாட்கள். காலையில உணவும் கிடைக்காது, தண்ணீரும் கிடைக்காது. வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் குடிக்கணும், ஏதாவது அவங்க குடுக்கறதுதான் குடிக்கணும். பின்ன நெக்ஸ்ட் டே அடிப்பாங்க. நோம்பு நெக்ஸ்ட் டே இஃப்தார் பண்ணாம, வடை சாப்பிடாம, கஞ்சி சாப்பிடாம, சஹர் சாப்பிடாம நெக்ஸ்ட் நாள் நோம்பு வைக்கிறது கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல அபூ ஜஹல் பார்த்தான், என்ன பண்ணாலும் சுமையா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. சொன்னா, சுமையா, நவுசுபில்லா, யாசிருக்கு வயசாயிடுச்சு, நவுசுபில்லா, முகம்மது மேல உனக்கு சொன்ன உடனே சுமையா நாயகி அவன் மூஞ்சில காரி துப்பினாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஷைத்தான் யாருடைய விஷயத்துல இப்படி பேசுறது? சொன்ன உடனே அந்த ஈட்டியை எடுத்து அவங்க மர்மஸ்தலத்துல குத்திட்டான். கண்ணுக்கு முன்னால அம்மா ஷஹீதாராங்க. அது நம்ம போல பிள்ளை இல்லை, உயிருக்கு மேல் தாயை நேசிக்கின்ற பிள்ளை. கண்ணுக்கு முன்னால அம்மா ஷஹீத் ஆயிட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஷஹீத் ஆயிருப்பாங்க. அந்த நேரத்துல சர்ஜரியா பண்ணிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்துல வஃபாத் ஆயிருப்பாங்க. அதுக்கு பிறகு அப்பாவுடைய கழுத்து வெட்டப்படுகிறது. 2 நான் பார்த்திருக்கேங்க. எங்க அப்பா வஃபாத் ஆனப்போ இந்த ஷோல்டரே ஏதோ கீழே இறங்குன மாதிரி தெரியும், உடம்புல சக்தியே இருக்காது. நம்ம அப்போ எங்க அப்பா அந்த மாதிரி ஷஹீத் ஆகல. ஆனா இவங்க 2 அவ்வளவு நாள இவரும் அடி வாங்கிட்டு இருக்காரு, தண்ணி இல்லாம வெயில்ல. கண்ணுக்கு முன்னால் 2 அப்பா அம்மா 2 உயிர்களும் போயிடுச்சு. வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அபூ ஜஹல் வர்றான், சொல்றான், வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறது மிசைல் எடுத்துட்டு வர்றான் ஷைத்தான். ட்ரம்ப்போடைய தாத்தா அபூ ஜஹல் சொன்னா, அம்மார், வெறும் வாய் இவங்க கேட்கறதுக்காகவது சொல்லு, நீ அல்லாஹ்வை நம்பல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யர் சொல்லிடு, நான் உனக்கு விட்டுறேன். இல்லைன்னா இரும்பு கம்பிகளை எடுத்து சூடாக்கி அது நெருப்பா மாறிச்சு, அது எடுத்து உன்னுடைய கண்ணுல நான் குத்துவேன்னு சொல்லி மிரட்டுனா. முதல்ல ரொம்ப டயர்டா இருக்காங்க. 2 விபத்துகள் நடந்துச்சு, உடலில் எந்த ஒரு சக்தியும் இல்லை. அந்த நேரத்துல அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சரிப்பா நீ என்ன சொல்லணும்னு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் அடிச்சிட்டேன் ஹுமைனியை, நான் ஹுமைனியை அடிச்சிட்டேன்னு சொல்லி போயிட்டான். ஹுமைனியோடைய அகீதா கொள்கை எனக்கு அவனுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அது ஒரு அடையாளம், ஒரு முஸ்லிமை நான் இப்படிதான் நான் மிதிப்பேன்னு சொல்லி அவன் காமிச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனுக்கு காமிப்பான். வலக்குல் மௌத் வர போறாரு, பல நாட்கள் இருக்கு, சும்மா விடமாட்டான் அல்லாஹ் தாலா. அம்மா ரலியல்லாஹு தஆலா அபூ ஜஹல் போனதுக்கு பிறகு அழுதுட்டே இருக்கார். நான் காஃபிர் ஆயிட்டேனே, நான் ரசூலுல்லாஹை பத்தி தப்பா பேசிட்டேனே, நான் அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேனே. அந்த நேரத்துல இங்க அம்மார் அழுறாரு, அங்கே ஜிப்ரீல் இந்த வசனத்தை கொண்டு வர்றாரு.
மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹா வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். ஓடி வராங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வந்து சொல்றாங்க, அம்மார் என்ன ஆயிடுச்சு? இல்ல நான் அம்மார் என்னோட ஈமான் எல்லாம் போயிடுச்சு, அம்மாவும் போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாங்க, ஈமானும் போயிடுச்சு. இல்ல உன் ஈமான் போல. அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி இருக்கிறான், யார் நிர்பந்தத்தினால் சொல்கிறார்களோ அவர்கள் காஃபிர் ஆக மாட்டார்கள், அவர்கள் மூமினாக தான் இருப்பாங்க. இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய எஜமான் உமையா இழுத்துட்டு டெய்லி கொண்டு வந்து அந்த மணல்ல, சூடான மணல்ல படுக்க வச்சு, சூடான கல் எடுத்து, பெரிய பாறாங்கல் எடுத்து அவருடைய நெஞ்சு மேல வைத்து, நமக்கு இதுவரைக்கும் இஸ்லாத்துக்காக ஒரு சின்ன கீழே கூட வரல, கைக்கு ஒரு சின்ன ஒரு அடி கூட படல. இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டோம். 45 வயசு ஆயிடுச்சு. இந்த வாழ்க்கையா எனக்கு கேவலமா இருக்கு. என் வாழ்க்கையை பத்தி நான் பேசுறேன். 45 வயசு ஆயிடுச்சு, அல்லாஹ்வுக்காக ஒரு அடி கூட நான் வாங்கல. ஏன்னா என்ன என்னுடைய லெவல. பிலால் ரலியல்லாஹு பெரிய பாறாங்கல் வச்சு அடி நடிக்கிறான். வந்து சொல்றான், உமையா கேளு, அம்மார் வந்து தவறான வார்த்தை சொன்னதுனால எந்த பிரச்சனை இல்லையா? முகம்மதுக்கு எந்த பிரச்சனை வரலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீனும் சொல்லிடு, என் மானம் போது, நான் உனக்கு வந்து எப்படி நீ தான் ஜெயிச்சுட்டு இருக்க, நான் வந்து இதாயிட்டேன்னு சொல்றீங்க. அஹதுன் அஹத். அஹத்னா என்ன? ஒருவன். எவ்வளோ அடி அடிச்சாலும் அஹதுன் அஹத். பல நாட்கள், ஒரு நாள் வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீத் ஆக போறாரு. அந்த நேரத்துல அல்லாஹு அக்பர், முத்தகீன்கள், எந்த நோன்புல நாம முத்தகி ஆகணும்னு சொல்லி முயற்சி செய்யறோமோ, முத்தகீன்களுடைய தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வர்றார். வந்து சொல்றாரு, உமையா எனக்கு வித்துரு, நீனும் கஷ்டத்துல இருக்க, அவனும் கஷ்டத்துல இருக்கிறான், நீ வித்துரு, நான் வாங்கிடுறேன். எவ்வளோ காசு? அந்த காலத்துல பிலால் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய வேல்யூ ஒரு தங்க காசு கூட இல்லை. அவ்வளோ பலமானவர் இல்லை, அந்த அளவுக்கு போர் செய்யறதுக்கும் தெரியாது. ஒரு தங்க காசு கூட இல்லை. சொல்றான், 50 தங்க காசு கொடுத்தா நான் கொடுப்பேன். அபூபக்கர் சித்திக் சொன்னாரு, 50 தங்க காசு சாயங்காலம் உனக்கு வந்து சேரும், விட்டுரு. சொன்னா, நான் விட்டுட்டேன் அபூபக்கர்ட்ட, நான் 50 தங்க காசு கொடுத்துட்டேன்னு சொல்லி போயிட்டான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க எழுப்ப வைத்து அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, நான் பிலாலை என்னுடைய அடிமை ஆக்குவதற்காக வாங்கல. இனிமே பிலால் என்னுடைய அடிமை இல்ல, பிலால் என்னுடைய சகோதரர். இதான் ஈமான். எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக பெரிய கஷ்டம் வருதோ அந்த அளவுக்கு சிறப்பு கிடைக்க போகுது. அவர் ஒரு அடிமை. அவர் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் அபூபக்கர் சித்திக்கு முன்னால, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு முன்னால, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு முன்னால நிமிர்ந்து நிக்க முடியாது, குனிந்துதான் நிக்கணும். ஆனா இந்த ஒரு இம்திஹான், இந்த ஒரு பரீட்சை, இந்த ஒரு பரீட்சைக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்துச்சுன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். பிலால் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசல்ல நுழைந்த உடனே எழுந்து நின்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், பிலாலுன் சய்யிதுனா ஆதகஹு சய்யிதுனா, பிலால் நம்முடைய தலைவர், இவரை நம்முடைய தலைவர் அபூபக்கர் சித்திக் உரிமை விட்டார், வாங்கினார் என்பது. அப்போ இப்போ நம்ம பார்க்கிறோம், அவன் போய் அந்த அபூஜஹல், இப்போ அபூஜஹலோட வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ யாரு தேவை? இப்போ நாம பிலாலாக மாற வேண்டும். அபூஜஹல் வந்துட்டான், இப்போ யார் தேவை? பிலால் தேவை. இல்ல ஹசரத், என்கிட்ட வந்து பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அரபு தேசக்காரங்கெல்லாம் அடிமை ஆயிட்டாங்க, நாம மட்டும் உத்தமர்களா? நமக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு, அவளுக்கும் வருது இல்ல, இப்படி பண்ணிட்டான் சார், அப்படியா? இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம யூஸ் பண்றோம் இல்ல, இன்ஸ்டா, இது எல்லாமே யூதர்களுடைய ஒரு நெட்வொர்க். எந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தஜ்ஜாலுடைய அவங்க சீக்கிரமா வந்து
வேர்ல்ட் ஆர்டர் சொல்லி ஒண்ணு இருக்கு. தஜ்ஜால் வருவதற்கு தஜ்ஜாலுடைய சிம்மாசனத்தை தயாரிக்கிறார்கள். அதுவும் வெறும் அவசரமாக செய்யறாங்க. தஜ்ஜால் வர்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, சீக்கிரமா செய்யறாங்க. அப்போ அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு இன்னைக்கே இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ண முடியுமா? முடியாதுன்னு சொன்னா யுஏஇ காரன் பண்றது தப்பு, சவுதிக்காரன் தப்பு சொல்றது நமக்கு எந்த உரிமையும் இல்லை. யூதர் எதெல்லாம் நமக்கு செய்ய சொல்றானோ அந்த விஷயங்களை நாம விடணும். அந்த இன்ஸ்டாகிராம்ல நாம விடணும். இல்ல அது பிசினஸ் ஆகுது, மனசை தொட்டு பாருங்க. நான் வாலிபர்களுக்கு சொல்றேன், அந்த இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் நடியாவதா, கேவலமான செயல்கள் நடியாவதா? முக்கியமாக நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அதுல யூதர்களுடைய சதியில சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்ஸ்டா டெலீட் பண்ணுங்க, ஸ்னாப்சாட் டெலீட் பண்ணுங்க. இனிமே நாம இப்படி வாழணும்னு சொன்னா வரப்போகுது நாட்கள். தஜ்ஜால் இப்போ எல்லாம் வந்ததுக்கு பிறகு என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னவென்றால், யார் இப்போ பாருங்க, அவனுக்கு அகேன்ஸ்டா நின்றாலேயே சதாம் ஹுசைன், கதாஃபி, ஹுமைனி, அப்போ யாரெல்லாம் அவனுக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அவங்களாலதான் வாழ முடியுதோன்னு சொல்லி உலகம் மாறிச்சுல. தஜ்ஜால் வரப்போ இப்படிதான் நடக்க போகுது. தஜ்ஜால் வருவான், 40 நாள் இருப்பான். தஜ்ஜால் வருவான், ஒரு ஊர்ல வருவான், வந்து சொல்லுவான், நான் கடவுள் சொல்லுங்க, அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க. மோமின்கள் நாம என்ன சொல்லுவோம்? இல்ல சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும்னு சொன்னா, நம்முடைய எல்லா பொருள்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால போயிடும். தண்ணி, உணவு பொருள்கள், ஆடு மாடு ஒட்டகம் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே எதுவுமே இல்லாம உட்கார்ந்துரும். ஒரு தடவை குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட இருக்காது, சாப்பிடுறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட இருக்காது. இன்னொரு ஊருக்கு போவான் தஜ்ஜால், துபாய்க்கு போவான். போய் அங்க சொல்லுவான் தஜ்ஜால், எனக்கு விசா எல்லாம் கேன்சல் ஆக போகுது. துபாய்க்கு போவான், கத்தருக்கு போவான், அங்கே போவான். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஊருக்கு போய் சொல்லுவான், எனக்கு கடவுளா நம்புங்க. என்ன கிடைக்கும்? புர்ஜ் கலீஃபா கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? சேட்டலைட்ஸ் இது கிடைக்கும், மிசைல் கிடைக்கும். அப்போ யார் அவனை நம்புறாங்களோ அவங்களுக்கு நல்ல மழை பெய்யும், நல்ல மரங்கள் இருக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். யார் தஜ்ஜாலோட பேச்சு கேட்கிறாங்களோ அருமையான வாழ்க்கை கிடைக்கும். யார் தஜ்ஜாலோட பேச்சு நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு சாப்பிட்றது கூட காசு இருக்கு, சாப்பிட்றது கூட சாப்பாடு இருக்காது, குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது. இது கேட்ட உடனே சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ அந்த மோமின்கள் எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி குடிப்பாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரத்துல மோமின்களுடைய உணவும் தண்ணீரும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். அவங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவாங்க, அல்லாஹ் தாலா அவங்களுடைய பசியை நீக்கிடுவான். அவங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாங்க, அல்லாஹ் தாலா அவங்களுடைய தாகத்தை பூர்த்தி செய்திருவான். இதுக்காக தயாராக வேண்டும். வந்துச்சு, இந்த காலம் வந்துச்சு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எனக்கு அப்படிதான் தெரியுது. வந்துரும், எல்லாமே விட வேண்டியதாக வரும். இப்போவே நம்ம பிள்ளைங்களுக்கு தயாரிக்கணும். பாவா, உயிர் போனா கூட, வீடு போனா கூட, சொத்து போனா கூட, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் விட மாட்டோம், ஷரியத்தை விட மாட்டோம். சொல்லிட்டே இருக்கும். அந்த காலம் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ இன்ஷா அல்லாஹ் இமாம் மஹ்தியுடன் இருப்பாங்க. யாரெல்லாம் உலகத்துக்காக தீனை விடுகின்ற பழக்கம் இருக்கிறதோ ஈஸியா தஜ்ஜாலுக்கு பின்னால போயிடுவாங்க. அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன? முடிந்த அளவுக்கு இன்டர்நெட் அதான் தஜ்ஜாலுடைய நெட். அந்த இன்டர்நெட் வெறும் தேவைக்காக யூஸ் பண்ணுங்க. அதுலயே மார்க்கம். போய் இன்ஸ்டாலே நான் பயான் கேட்பேன், பாவா நாம எல்லாம் செத்துட்டோம்னா பயான் போய் நீ இன்ஸ்டால கேட்கறதுக்காக ஆலிம்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்களா? உயிரோட தானே இருக்கிறாங்க. ஒரு கிளாஸ் நடக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில கிளாஸ் நடக்கலையா? கிளாஸ்ல படிக்கலாம் இல்ல, இன்ஸ்டால தான் பயான் கேட்பேன், அதுலதான் பயான் கேட்பேன்னு சொன்னா அது இப்போ வரப்போகுது. ஏஐ வந்தது பிறகு நான் பேசுறேன்னா இல்ல ஏஐ உடைய சிஸ்டம் பேசுதா சொல்ல முடியாது. ஆகையினால் ஈமானுடன் இருப்போம். நம்முடைய பிள்ளைங்களுக்கும் ஈமானுடைய மகிமையை சொல்லி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய காலத்தில் இமாம் மஹ்தியுடன் இருப்போம். ஈமானுடன் வாழுவோம், ஈமானுடன் இந்த உலகத்தை விட்டு செல்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.